ஈரான் மீது மீண்டும் போர் தொடுப்பதா இல்லையா என்பது சம்பந்தமான மிக முக்கியமான முடிவொன்றை இன்று வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான மந்திர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறப் போகிறது. அது குறித்த விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். சீனாவில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. ஏராளமான எண்ணெய் வயல்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களாம். அது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல செய்தியாக இருக்காது. எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வருடமாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குமா இல்லையா? ஏன்னு சொன்னால் நோபல் பரிசை வழங்குவதற்கான அந்த வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ 287 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களாம். அதில் ட்ரம்பும் இருக்கிறாரா இல்லையா? இது அடுத்த முக்கியமான கேள்வி. விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். ஈரான் மீது மீண்டும் யுத்தத்தை நடத்துவதா இல்லையா? இது சம்பந்தமான முக்கியமான முடிவொன்றை இன்று வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்க இருக்கின்றார். இன்றைக்கு ஒரு மந்திர ஆலோசனை கூட்டம் ஒன்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் நடைபெற இருக்கிறது. இதில் உயர்மட்ட இராணுவ தளபதிகள், புலனாய்வு அமைப்புகளினுடைய தலைவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் கலந்து கொள்கின்ற ஒரு மந்திர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்குது. அப்போ இதில் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற அந்த முழுமையான தகவல்கள் வெளிவரையில் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் இருக்குத்தானே, சென்ட்கொம் என்று சொல்லுவோம், அவர்கள் தானே அந்த ஈரானிய நடவடிக்கைக்கு பொறுப்பாக இருக்கிற படைப்பிரிவு, அதனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய அட்மிரல் பிரெட் கூப்பர் இதில் கலந்து கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவர் உள்ளிட்ட இன்னும் பல முக்கியமான அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள். இன்று வியாழக்கிழமை மாலை வேளையில் வெள்ளை மாளிகையில் இந்த ஒரு ரகசிய கூட்டத்தை, இந்த ஒரு மந்திர ஆலோசனையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடத்த இருக்கிறாராம். அதாவது ஈரான் மேல திரும்ப போரை ஆரம்பிக்கிறதா இல்லையா? அப்படி ஆரம்பிச்சா அதற்கான சாத்தியங்கள் என்ன மாதிரி இருக்குது? வெற்றி பெறலாமா, இலகுவாக வெற்றி பெறலாமா, அல்லது போன முறை மாதிரி சறுக்குமா? இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்க போறாராம். எதற்காக இந்த கூட்டம் என்று சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப ஈரானை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தருக்குமே தெரியாது. சண்டை நடக்குதா, சமாதானம் நடக்குதா, ஒன்றுமே தெரியாது. ஏன்னு சொன்னா சண்டையும் பாதியிலாம் நிக்குது, சமாதானம் பாதியிலாம் நிக்குது. ஹோர்முஸ் நீரினை மூடி போய் இருக்குது. அதனால உலகத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. எனவே இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும். ஈரானும் யுத்தத்துக்கு தயாராகத்தான் இருக்குது. பல தடவை ஈரான் அறிவிச்சிருக்குது, நாங்கள் போருக்கு தயார், இதுக்கு ஒரு முடிவு காணாமல் விடவே மாட்டோம். இப்படியே நீங்கள் முற்றுகை போட்டு கொண்டு வந்து எங்களுடைய கப்பல்களை பிளாக் பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லை, அதனால நாங்களும் போருக்கு தயார் என்று சொல்லி ஈரான் பல தடவை ஏற்கனவே அறிவிச்சிருக்குது. அதனுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு நேற்று புதன்கிழமை கூட அந்த அறிவிப்பு வந்திருந்தது ஈரானிய இராணுவத்திலிருந்து. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா உடனடியாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். ஒன்றில் சண்டைண்டா சண்டை, அல்லது சமாதானம் என்றா சமாதானம். அதாவது சமாதானம் என்று சொல்றது அந்த முற்றுகை எல்லாத்தையும் விலக்கிட்டு படைகளை பின்வாங்கி கொண்டு வரணும். அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் நடுவில் நின்றா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த அவசர மந்திர ஆலோசனை கூட்டம் வெள்ளை மாளிகையில் நடக்க போது. இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் இதே மாதிரியான ஒரு கூட்டம் பிப்ரவரி மாதத்திலே நடந்தது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் இதே மாதிரியான ஒரு மந்திர ஆலோசனை கூட்டம் நடந்தது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வியாழக்கிழமை, பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, இன்றைக்கும் வியாழக்கிழமை. அந்த கூட்டம் நடந்து 2 நாளில் அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்தது. அதாவது வெள்ளிக்கிழமை விட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீதான தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்தது அமெரிக்கா. எனவே இன்றைக்கும் வியாழக்கிழமை, இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு கூட்டம். எனவே இந்த பின்னணியை வச்சு பார்க்கக்குள்ள மிக விரைவில் மீண்டும் யுத்தம் வெடிக்குமா என்ற ஒரு கேள்வி ஒன்று எல்லாருக்கும் இருந்தானே. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். சீனால இருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்குது. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்காத செய்தியாகத்தான் இருக்கும். என்னென்னு சொன்னால், சீனாவில் 225 எண்ணெய் வயல்கள் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம். அங்கெல்லாம் நிறைய எண்ணெய் இருக்காம், இயற்கை எரிவாயு எல்லாம் இருக்காம். 225 வயல்கள் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம் கடந்த 5 ஆண்டுகளில். அப்போ கண்டுபிடிச்சு அடுத்த கட்டமாக சீனா என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், அதில் இருந்து எண்ணெய் உற்பத்தியையும் இயற்கை எரிவாயு உற்பத்தியையும் ஆரம்பிக்க இருக்கிறதாம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதற்காக 66 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை சீனா அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா இறக்குமதியை தான் நம்பி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவுக்கான எரிபொருளில் 10% ஈரானில் இருந்தால் இறக்குமதி செய்யப்படுது. இருந்தாலுமே கூட என்னதான் இறக்குமதியில் தங்கியிருந்தாலும் சீனாவில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடுன்றது பெருசாக ஏற்படுற இல்லையா. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு எரிபொருள் ஸ்டாக்கில் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக நாடுகள் எல்லாமே பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாமே ஒரு பதட்டத்தில் இருக்கிறார்கள் எரிபொருள் பிரச்சனை
பிரச்சனையால், அதிலே மிக முக்கியமாக இந்த ஜெட் ஃபியூவல் என்று சொல்லப்படுகின்ற விமானங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருள் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஆனால் சீனாவுக்கு வந்து அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. இன்னும் சீனா சொல்லியிருக்குது, ஏனைய நாடுகளுக்கு தேவையான ஜெட் ஃபியூவலை வந்து நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மே மாதத்திலிருந்து அந்த ஏற்றுமதியை வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு ஏற்கனவே வந்தது. எனவே எப்படி பார்த்தாலுமே வந்து சீனாவில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் கையிருப்புன்றது நீண்ட காலத்துக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய மாதிரி அப்படி ஒரு எரிபொருள் கையிருப்பை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வருது சீனா. அப்படியான பின்னணியில் வந்து 225 எண்ணெய் வயல்கள் வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து சீனா எண்ணெயை எடுக்க போகுதுன்றது கட்டாயம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் இருக்கும் அமெரிக்காவுக்கு. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யோசிப்பார் போலருக்கு. இதுவே வந்து வேறு நாடாக இருந்தால் ஏதாவது சாட்ட சொல்லி பொருளாதார தடைகளை விதித்து பிரச்சனையை உருவாக்கி அல்லது யுத்தத்தை ஆரம்பித்து அந்த எரிபொருளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து சீனாவாச்சு, சீனாவோட வந்து ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி சிலவள் அவர் யோசிக்கக்கூடும். இருந்தாலும் கூட சீனா வந்து எரிபொருள் உற்பத்தியில் வந்து ஒரு அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக எரிபொருள் சந்தையில் இன்று வியாழக்கிழமை ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரம், அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை விடியப்புறம் 12:39 அமெரிக்க நேரம் பிரெண்ட் குரூட் ஆயில் இருக்குதானே, மசகு எண்ணெய், அதனுடைய விலை வந்து ஒரு பேரல் $125 அமெரிக்க என்று சொல்லி அவ்வளவு உச்சத்தை வந்து தொட்டது. இன்றைக்கு விடியப்புறம் 12:39 மணிக்கு. அதுக்கு பிறகு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. இருந்தாலும் அண்மை காலத்தில் வந்து $125 வரைக்கும் போனது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு காரணம் வந்து ஆயில் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இல்லை, அது வந்து கூறுறதும் குறைகிறதுமாக இருக்குது. எனவே ஹோர்முஸ் நீரிணை வந்து மிக விரைவில் வந்து திறக்கப்படணும். திறக்கப்படாத வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்கும். எனவே அதனுடைய ஒரு அறிகுறியாகத்தான் இன்றைக்கு $125 வந்து தொற்றிருக்கிறது பிரெண்ட் மசகு எண்ணெய் என்று சொல்லி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமைதிக்கான நோபல் பரிசு இந்த வருடமாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைக்குமா? இப்படியான ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த வருடத்துக்கான நோபல் பரிசை கொடுப்பதற்கான அந்த வேலைகள் வந்து நோர்வேயில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நோபல் பரிசு கொடுக்கறது வந்து அக்டோபர் மாதம் தான் அது அறிவிக்கப்படும். இருந்தாலும் அதற்கான வேலை திட்டங்கள் வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால் முதல் கட்டமாக 287 வேட்பாளர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களாம். என்னென்னு சொன்னால் நோபல் பரிசுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து விண்ணப்பிப்பார்கள் உலகம் முழுக்க இருந்து. ஆனால் அவ்வளோ பேருடைய விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை செய்கிறதில்ல. அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும். அதுக்கான அளவுகோல் எல்லாம் வச்சிருப்பார்கள் தானே. இப்போ அப்படி வந்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வந்து 287 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களாம். 287 பேர். இனி அந்த 287 பேரும் வந்து மனுவலாக பரிசீலனை செய்யப்படுவார்கள். அதாவது அந்த நோபல் பரிசு வழங்குற அந்த கமிட்டி இருக்கு தானே, அவர்கள் வந்திருந்து மனுவலாக அந்த 287 பேரை வந்து ஒன் பை ஒன்னா செக் பண்ணி அதில் இருந்தால் இறுதி போட்டியாளர்கள், அதாவது இறுதி வெற்றியாளர்கள் வந்து தெரிவு செய்யப்படுவார்கள். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால், அந்த 287 வேட்பாளர்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேரும் இருக்கா இல்லையா என்றதான். இருக்கலாம் என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், சில பல நாடுகள் வந்து அந்த பரிந்துரையை வந்து செய்திருக்கிறார்களாம். யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்போடியா, பாகிஸ்தான், மற்றது இஸ்ரேல், இந்த நாடுகள் வந்து இந்த நோபல் பரிசு வழங்குகிற கமிட்டிக்கு வந்து பரிந்துரை செய்திருக்கிறார்களாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை இந்த வருஷமாவது கொடுங்கப்பா, அந்த மனுஷன் ரொம்ப காலமாக கேட்டுக்கொண்டிருக்குது, பாவமாக இருக்குது, கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறார்களாம். ஆனால் இவர்களுடைய பரிந்துரை செல்லுபடியாகுமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் ஜனவரி மாதம் 31 முதலே அந்த பரிந்துரை கொடுத்திருக்கணும். அப்படி கொடுத்தார்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த 3 நாடுகளும் பரிந்துரை கொடுத்திருந்தா அதில் ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், பொதுவாக நோபல் பரிசுக்காக யாராவது பரிந்துரை வழங்கினால் அந்த பரிந்துரை வந்து யார் யாரெல்லாம் பரிந்துரை வழங்கினார்கள் என்றது 50 வருடங்களுக்கு ரகசியமாக வைக்கணும் என்றது ஒரு நிபந்தனை. அதாவது நோபல் பரிசு வழங்குகிற அந்த கமிட்டியினுடைய நிபந்தனை 50 வருடங்களுக்கு வெளியில் சொல்லக்கூடாது என்று சொல்லி. அப்போ இந்த 3 நாடுகளுடைய பட்டியல் வெளியில் வந்திருக்குன்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவேளை அது பொய்யா இருக்குமோ, இவர்கள் பரிந்துரை வழங்கலையோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தானே. எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேர் அந்த பட்டியலில் இருக்கா இல்லையான்றது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 287 பேரில் 208 பேர் வந்து தனிநபர்கள் என்று சொல்லப்படுகிறது. 79 வந்து நிறுவனங்கள், வெவ்வேறு நிறுவனங்கள், அமைதிக்காக பணியாற்ற நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்று சொல்லி எல்லாரும் தான் விண்ணப்பிப்பினம். எனவே அந்த மாதிரி 287 பேருடைய பேர்கள் வந்து இப்போ பரிசீலனையில் இருக்குது. இந்த வருஷம் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 இறுதி பட்டியல் வந்து வெளியிடப்படும். யார் யாருக்கெல்லாம் நோபல் பரிசு என்று சொல்லி
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தெரிய வரும். அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த விழா நடக்கும். நோபல் பரிசை வழங்குகிற அந்த விழா வந்து நடக்கும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வருடமாவது தனக்கு நோபல் பரிசு கிடைக்கணும் என்று சொல்லி. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பிரச்சனைகள் அவருக்கு நெகட்டிவாக இருக்குது. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் மேலே யுத்தத்தை தொடங்கி அந்த பாடசாலை பிள்ளைகள் மேலே தாக்குதல் நடத்தி அதில் 160க்கும் அதிகமான பாடசாலை சின்ன பிள்ளைகள் வந்து கொல்லப்பட்டது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக இருக்கும். எனவே இப்படியான பின்னணியில் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு தூக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்தால் அது உலகளாவிய ரீதியில் மிக பெரும் எதிர்ப்பலைகளை வந்து உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்ட்ட ஒரு கேள்வி, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கிறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.